மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தை சாதி இல்லா மாநிலமாக மாற்ற வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் ஒரு திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அந்த திட்டம் என்னவென்றால், உடல் ஊனமுற்றவர்களால் நம்மள மாதிரி சராசரி மனிதர்கள் போன்று ஓட முடியாது, நடக்க முடியாது. நம்ம சாதியின் அடிப்படையில் வழங்கும் சலுகைகள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்துவிட்டு உண்மையா முடியாத ஊனமுற்றவர்கள் சேலஞ்சு பர்சன்களுக்கு மட்டும் சலுகை வழங்கலாம். நீ நான ஒண்ணு, இது பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒண்ணு தானே, மதம் வேணாம் சாதி வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கணும்னு சொல்றமே. அரசியலும் சாதி பார்த்து சீட்டு கொடுக்கிறாங்க. எல்லா விஷயத்திலும் அனைத்து துறைகளிலும் சாதியே முன்னிறுத்தப்படுகிறது. இதை ஒழிக்க வேண்டாம். குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கணும்னா சாதி சான்றிதழ் கட்டாயம். இதெல்லாம் ஒழிச்சா தானங்க சாதி ஒழியும். நரேந்திர மோடி பேருக்கு பின்னால் சாதி இருக்கு. சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், ஜெகன்மோகன் ரெட்டி ஆகட்டும், எல்லாரும் பேருக்கு பின்னால் சாதியை வச்சிருக்காங்க. பேருக்கு பின்னால் சாதி வச்ச யாரும் சாதி பார்த்து பழகத்தும் கிடையாது, செயல் திட்டங்கள் செய்யறதும் கிடையாது. ஆனால் சாதி பெயரை வைக்க கூடாது என்று சொல்லி உள்ளுக்குள்ளவே பலவிதமான சாதிகளை பார்த்து செயல்படும் சூழல் தான் தற்போது நிலவி வருகிறது. இந்த சூழலை மாற்ற வேண்டும் என்றால் சலுகைகள் அனைத்தும் ரத்து செய்யணும். நீயும் நானும் ஒண்ணு தானே, நீயும் நல்லா புத்தி சுவாதீனமா தானே இருக்க, நானும் நல்லா தானே இருக்க. திறமையின் அடிப்படையில் நம்ம வேலை வாய்ப்பினை பெறுவான். கல்வி, பள்ளி முதல் கல்லூரி, அரசு வேலை உள்ளிட்ட அனைத்திலும் வழங்கப்பட்ட சாதி சலுகைகளை நீக்கிவிட்டு தகுதியின் அடிப்படையில் அனைவரும் எல்லாம் ஒண்ணுங்க, எல்லாம் சரிசமங்க, திறமையின் அடிப்படையில் எல்லாம் முன்னுக்கு வரட்டும் என்ற கோரிக்கையை வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு முன்வைக்கப்படுகிறது.